வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையும் வெல்லமும் வச்சு ஒரு சிம்பிளான அசத்தலான ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பொட்டுக்கடலை பர்ஃபி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 200 கிராம் பொட்டுக்கடலை தேவை, 150 கிராம் வெல்லம் தேவை. இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, திரியாக இருக்கக்கூடாது. 100 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற 150 கிராம் வெல்லத்தை போட்டு ஜஸ்ட்டு கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட போகிறோம். இது ஏன்னா அதில் ஒரு சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் வெல்லத்தில், அதெல்லாம் வடிகட்டி எடுக்கணுங்கிறதுனால முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெல்லப்பாகை திரும்பவும் வாணலில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த வெல்லப்பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையை அதில் கொட்டி நல்லா கிளறி விடணும். கை விடாமல் கிளறுங்க, அது இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பாகும் பொட்டுக்கடலை மாவும் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும். அப்படி திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விடுங்க, விட்டு கொஞ்ச நேரம் கிளறணும். ஒரு 10 செகண்ட்ஸ் கிளறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். ஒரு ட்ரே மாதிரி இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிள். ஸோ நான் பாதாம் ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே வச்சுருக்கிறேன். தென் அது ப்ரோட்டீனும் கூட, பட் இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு முக்கியமாக தேவை பொட்டுக்கடலை, வெல்லம், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தாங்க. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.